அதுக்கு தேங்க்ஸ். அண்ட் நேரில் வர முடியாமல் ட்விட்டரில் ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கோடான கோடி மாணவர்களுக்கு நன்றி. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் எதற்காக அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. அதில் ஒரு சிலர் இந்த மனு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஈஸியாக வேணும்னா நீங்கள் வந்து மனு கொடுக்க வந்திருக்கீங்கன்னு கேட்டாங்க. நிச்சயமாக அது கிடையாது. கொஸ்டின் ஈஸியாக வேணும்னு கேட்கல. எந்த பாடத்திட்டம் எந்த தரம் என்பதை நோக்கி தான் வந்து நம்ம மனு கொடுக்க போயிருந்தோம். ஸோ 10ஆம் வகுப்பு தரம்னு சொல்லிட்டு 10ஆம் வகுப்பு பாடம்னு நமக்கு சொல்லலையே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சிலர். 10ஆம் வகுப்பு தரம் என்றால் என்ன என்ற விளக்கத்தை முதல் கொடுக்கணும். முதல் விளக்கத்தை கொடுக்காம தரம்னா என்னன்னு சொல்லலை. தரம் நிரந்தரம் எது அது? முதல் தரம்னா என்னன்னு சொல்லுவாங்க. சொல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஓலைச்சுவடியிலேருந்து கேட்குறது, இல்லைன்னா கல்வெட்டுலேருந்து கேட்குறது. நிறைய பேர் கொஸ்டின் எடுக்கிறதுக்கு கீழடி போயிட்டாங்க போல. அங்கே போய் உள்ளே இருக்கக்கூடியதை எடுத்து இந்த பானையில் இருந்து இந்த ஒரு கொஸ்டின் இருக்குது, இது எடுத்து வைப்போம். அடுத்த குரூப் 2க்கு அப்படி தான் கேட்பாங்க. அந்த பயத்தினால தான் இங்கே வந்து நிற்கிறோம். நேற்று நடந்தது நாளைக்கு குரூப் 2ல் நடந்துடக்கூடாது. அது பின்னாடி அடுத்த வருஷம் குரூப் 4க்கு நடந்துடக்கூடாது. ஸோ இது இன்றே முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அடுத்த எக்ஸாமில் சரியான பாடத்திட்டத்தின்படி சரியான தரத்தின்படி தேர்வுகளை நடத்த வேண்டும் இந்த டிஎன்பிஎஸ்சி.